ஹாய்ங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டிஃபன் வந்துட்டு கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை. நம்ம வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டுங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க, அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு எடுத்து உள்ளே ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோணுங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான், பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இட்லி சட்டியில் கையில் பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடிங்க. இது பிளானே இல்லைங்க, திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சது இது. இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோணுங்க. இது கடைசியில் வதக்கினதுக்கப்புறம் இந்த அடி பிடிச்ச அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டு கையில் பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு இட்லி சட்டியில் 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடிங்க.